Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நம்மள எல்லோருமே ஆதார் கார்டு வைக்கும். இந்த ஆதார் கார்டை வந்து நீங்க பிவிசி கார்டா பிரிண்ட் பண்றது எப்படி அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆதார் கார்டை வந்து பிவிசி கார்டுல நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு வெறும் 50 ரூபாய் செலவுல அபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்லயே நாம இதற்கு ஆர்டர் போட்டுக்கலாம். இதுல நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு உங்க வீட்டு அட்ரஸ்க்கு இந்த கொரியர் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்னு கொரியர்ல வரும், அப்படி இல்லாட்டி இந்தியா போஸ்ட்ல வரும். அது நாம எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு நீங்க myAadhar.uidai.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் போய்க்கோங்க. அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து ஆதார் நம்பர் செலக்ட் ஆயிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப உங்களுடைய ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பரை இங்க என்டர் பண்ணுங்க. இங்க என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்திருக்க கேப்சாவை நீங்க கரெக்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுடைய ஆதார்ல மொபைல் நம்பர் ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா சென்ட் ஓடிபி அப்படிங்கறது நீங்க கொடுத்துடலாம். சப்போஸ் உங்களுடைய ஆதார்ல மொபைல் நம்பர் இல்லாத பட்சத்துல நீங்க மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப கரண்ட்லி உங்க கையில என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதை கொடுத்து நீங்க ஓடிபி வர வைக்கலாம். இப்ப நம்ம ஆதார் கார்டுல ஆல்ரெடி மொபைல் நம்பர் இருக்குது, அதனால இந்த டிக் மார்க் எடுத்து விட்டோம். இப்ப உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த கேப்சா என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கறத கொடுங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க இங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு உங்களுடைய ஆதார் டீடைல் எல்லாம் காட்டும். இதுல நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுங்க. மேக் பேமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ மூலமா இந்த 50 ரூபாயை பே பண்ணிருங்க. பே பண்ணீங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வந்துடும். பேமெண்ட் ரெசிப்ட் ஃபார் ஆதார் கார்டு அப்படின்னு போட்டு டிரான்சாக்சன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்துடும். ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 10 டேஸ்ல இந்த பிவிசி கார்டு ஆதார் வந்து உங்களுடைய வீடு தேடி வந்துடும். இது வந்து அபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்லயே நம்ம பண்றதுனால ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர். யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை பிவிசி கார்டு மூலம் பிவிசி கார்டை நீங்க பிரிண்ட் பண்ணி உடனடியாக வாங்கிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க எதுவும் குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.